வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஜூராங் ஈஸ்ட்டு போகிறதுக்கு பஸ் எடுத்து போயிட்டுருக்கேன். ஜூராங் ஈஸ்ட்டுக்கு போகிறதுக்கு 98 பஸ் எடுத்து தான் நான் போகிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது. நான் இப்போ ஜூராங் சென்ட்ரல் கிட்டே வந்துட்டேன். ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது. சிக்னல் பார்த்து பஸ்ஸெல்லாம் எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த ஜூராங் சென்ட்ரல்கிட்ட சிக்னல் விழுந்துட்டு பஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்கிது. இன்னக்குள்ள ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது, ஜெயிண்டு. அதில் எல்லா வகையான திங்ஸும் கிடைக்கும். அதில் தான் வாங்கிகிட்ருப்போம். இப்போ அதே சிக்னல்லாம் மக்கள்லாம் கிராஸ் ஆகி போயிட்டுருக்காங்க. இப்போ பஸ்ஸுக்குள்ளே சிக்னல் விழுந்துட்டு பஸ்ஸெல்லாம் மூவ் ஆகி போயிட்டுருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருப்போம். பாருங்கள், ரோட்டில் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கவே நிற்காது, எல்லாம் வலிஞ்சு ஓடிடும். டக்குன்னு காஞ்சது மாதிரியும் ஆகிடும். ஏன்னா அந்தளவுக்கு ரோடெல்லாம் நல்லா ஒரு பக்குவமாக இருக்கும். இந்த சாலை ஓரத்தில் மரஞ்செடி கொடிகள்லாம் அழகாக நட்டு இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி விட்டு அதுக்கு உரம் வச்சு தண்ணி விட்டு பராமரிச்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு பெரிய பாலம். இது 2 சைடு தான் நாங்கள் எப்போவும் வாக்கிங் போயிட்டுருப்போம். நல்ல குளிர்ந்த காற்று இயற்கையாக இருக்கும். அந்த பாலத்தில் உள்ள தண்ணியெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸு வந்துக்கிட்டு இருக்குது. சிக்னலில் நெருக்கமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு பால் கிளினிக்கு, அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு பெரிய பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் அந்த பால் கிளினிக்கு இறங்கி உள்ளர போனாலே பால் கிளினிக் டோக்கன் எடுத்து உள்ளர போய் பார்த்துட்டு வர வேண்டியது தான். இப்போ அதையும் தாண்டி பஸ்ஸு போயிட்டுருக்குது. இப்போ மரம் செடி கொடிகள்லாம் எப்படி நட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒர்க்கர்ஸ் அடிக்கடி இந்த மரத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் மரம் முறிஞ்சு விடுவோம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த சிக்னலில் ஒரு பெரிய யோகா பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எல்லா வகையான திங்ஸும் நமக்கு கிடைக்கும். இப்போ தான் அந்த மார்க்கெட்டுக்கு தான் இந்த மக்கள்லாம் அந்த சிக்னலில் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. யோகா பிளேஸு. நான் பஸ்லேயே போயிட்டுருக்கிறதுனால உள்ளர நான் போயிட்டு காமிக்க முடியலை உங்களுக்கு. நான் ஒரு நாளைக்கு இதை வீடியோ எடுத்து நான் போடுறேன். இப்போ தாண்டி நான் ஜூராங் ஈஸ்ட்டுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கிறேன். அதான் ரோட்டு ஓரத்தை மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள். நல்ல இயற்கையாக தான் இருக்கும். க்ரீன் கலர் செடி கொடிகள் தான் அதிகமாக இருக்கும் இங்கே. ஏன்னா மரம் செடி கொடி நடுறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. பாருங்கள், இது ஒரு பட்டாமணியம் ப்ளாக்கு. இது உள்ளர பார்த்திங்கன்னா அனைத்து வகையான செடிகளும் இருக்குது. பூச்செடிகள் அழகழகாக இருக்குது. இப்போ ஒரு சிக்னலில் பஸ்ஸு நின்று இருக்குது. நான் அதனால் அந்த மரத்தெல்லாம் காமிக்கிறேன். இப்போ சிக்னல்லேருந்து மூவ் ஆகி போயிட்டுருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. ரோட்டு ஓரத்துலேயே அவ்வளோ செடிகளும் கொடிகளும் அவ்வளோ காட்சியாக இருக்கும். பார்த்துக்கிட்டே போகலாம், அழகாக இருக்கும். இப்போ கொண்டாமணியம் பிளாக்கெல்லாம் கண்ணாடி கிளாஸில் செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், அழகாக தென்னை மரங்கள்லாம் நட்டுருக்காங்க. தேங்காயெல்லாம் காய்ச்சிருக்குது. அதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். இது ஒரு பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்பில் நல்லா உட்காந்துருக்கலாம், எல்லாம் பண்ணுவாங்க. நிலக்குடை மாதிரி அழகாக கட்டியிருக்கு. நிலக்குடை சுத்தமாக இருக்கும். இப்போ அதையும் தாண்டிட்டு போயிட்டுருக்குறோம். இப்போ ஒரு சிக்னல் வரப்போகுது. அந்த சிக்னலில் தான் நம்ம இப்போ பஸ்ஸு ஸ்டாப் ஆக போகுது. பாருங்கள், இது ஒரு பெரிய சிக்னலு. இந்த சிக்னலில் 4 பக்கமும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் சிக்னலு. இதில் மக்கள் கூட சிக்னல் விழுந்தால் தான் ரோட்டை கிராஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் நின்று போவாங்க. இது நடப்பாதை, அதனால் போயிட்டுருக்காங்க. பஸ்ஸு எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த சைடு போனோம் அப்படின்னு சொன்னாக்க இதான் லைஃப்ளவரிக்கு போகிற பாதை. இது முருகன் கோயிலுக்கு போகிற பாதை. இப்போ அந்த பாதையில் தான் ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸு போகுது. உங்களுக்கு முருகன் கோயில் நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். போயிட்டுருக்கா. இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டு, பெரிய மார்க்கெட்டு இருக்குது, யுவா வில்லேஜ்னு. இது உள்ளார பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய கடைகள் இருக்கும். பேர ப்ரைஸ்லேருந்து எல்லா வகையான திங்ஸும் இதுக்குள்ளே சின்ன சின்ன கடையாக இருக்கும், வாங்கலாம்.
யூகோவா வில்லேஜ். இந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம இறங்கணும் அப்படின்னு சொன்னால் ரோட்டை கிராஸ் பண்ணி போனோம்னா முருகன் கோயில். இப்போ இந்த இடத்துல தான் பஸ் நிப்பாட்டுது. நிறைய பேர் இறங்கி சிக்னலில் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த சிக்னலை கிராஸ் பண்ணி நேராக போகணும். நேராக போனால் முருகன் கோயில். அது அந்த முருகன் கோயில் வந்து இப்போ பிரித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துலேயே சாமியை ஒரு பிளேஸில் செட் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லா சாமியையும். இப்போ பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மரமும் செடியும் தான் அதிகம். எல்லாமே க்ரீன் கலர் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையை வந்து வளர்க்கணும். அப்போ தான் வந்து நல்ல மழை பெய்யும், நல்ல காற்று, சுகாதாரம் எல்லாமே இருக்கும். அதனால் எல்லாம் பெரும்பாலும் மரஞ்செடி கொடிகளை வீட்டுக்கரையில் நடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கேன், சிக்னலை தாண்டி போயிட்டுருக்கு. இதான் முருகன் கோயில். பிரித்து வேலை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் முக்கால்வாசி வேலை தான் நடந்திருக்கும் போல். இப்போ அதை தாண்டி பஸ்ஸு போயிட்டுருக்கு. ரோட்டு ஓரமெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அடிக்கடி வண்டியில் வந்து அந்த தூசி எல்லாம் க்ளீன் பண்ணி வண்டியிலே அள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால் ரோடெல்லாம் எப்போ பார்த்தாலும் தூசி இல்லாமல் க்ளீனாகவே இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து இப்போ ஜூராங் ஈஸ்ட் போகிற சைடு வந்து பஸ் வழங்கிடுச்சு. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஐஎம்எம், இந்த பக்கம் போனீங்கன்னா பிக்கெட் பார்த்தோம். இப்போ வந்து ஜூராங் ஈஸ்ட் சைடு பஸ் வளைஞ்சு போயிட்டுருக்குது. மேலே எம்ஆர்டியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து நிற்பாங்க பாருங்கள். இந்த இடத்துல உள்ள செடி கொடியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ரவுண்டு கட்டி அதுக்கு எருவு போட்டு அதில் உள்ள தூசியெல்லாம் வந்து பம்ப் பண்ணி வீசிட்டு அதுக்கு தண்ணி விட்டு அந்த மாதிரி பராமரிக்கிறாங்க. எந்த ஒரு செடியையும் அலட்சியமாக போடுறது கிடையாது. எல்லாத்துக்குமே உரம் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் எனி டைம் இருப்பாங்க. இப்போ நம்ம ஜூராங் ஈஸ்ட்டுக்கும் பக்கத்தில் வந்துட்டோம். அந்த இடத்துல தான் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோ ஒரு க்ளீனாகவும் அவ்வளோ செடிகள் பராமரிப்பும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இப்போ செடி கொடிகளை பார்த்துக்கிட்டே நான் இப்போ ஜூராங் ஈஸ்ட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பஸ் வந்து வளைய போகுது. இவங்க பெரிய பெரிய மால்லாம் இங்கே இருக்கும். நிறைய ஒரு சூப்பரான இடம் இது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். ஆனால் நான் போய் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இறங்கினோடனே இந்த வீடியோவை முடிச்சுடுவேன். மற்றபடி வேறு எதையும் நான் காமிக்கலை. இங்கே வந்து யூனிவர்சிட்டி, பேங்கு, பேட்ரைஸ், ஜெயின் அப்படின்னா நிறைய கடை இருக்குது. லைப்ரவரியெல்லாம் இருக்குது. ஒரு நாள் நான் லைப்ரவரியை காமிக்கிறேன். லைப்ரவரி போகும்பொழுது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் லைப்ரவரி எந்த சைடு போகணும், எங்கே போகிற பாதை, அங்கே என்னென்ன இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இது ஜேக்யூப்பை தாண்டி தான் உள்ளர போகுது பஸ்ஸு. ஜேக்யூப் போய் பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு. பஸ் ஸ்டாப்பில் போய் இப்போ பஸ் நின்றுடுச்சு. நான் கீழே இறங்க போகிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.